வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி பிடிக்கொழுக்கட்டை வெல்லம் போட்டு பிடிக்கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கு பச்சரிசி களைஞ்சி நல்லா ட்ரையாக வடிகட்டியில் போட்டு இப்படி கலக்கலன்னு ஆன அப்புறம் தண்ணியாக ஆன இது துண்டில் போட்டு இப்படி கலக்கலன்னு பண்ணியிருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கணும் கொஞ்சம் செவப்பாக. இது இந்த கப்பால் 3 கப்பு இருக்குது. மூணு கப் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். நல்லா வறுபடுறது, நல்லா வாசனை வருது. இப்போ அணைச்சி ஆஃப் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கப்பால் 3 அரிசி போட்டேன் பிடிக்கொழுக்கட்டைக்கு. இதால் 2.5 போடுறேன் வெல்லம். நல்ல ஸ்வீட்டு வேணுங்கிறவா 3 போட்டுக்கலாம். மூணு இருக்குது. இப்போ 3 வெல்லம் போட்டிருக்கேன், 3 ஜலம் விடுறேன் இந்த கப்பாலேயே. வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், வடிகட்டிடலாம். அடியில் மணல்லாம் இருக்குது. வறுத்த அரிசியை மிக்சியில் போட்டிருக்கேன், பொடி பண்ணேன். அதுலேயே ஏலக்காயும் 4 போட்டுடுறேன். ரவை மாதிரி பொடி பண்ணிக்கணும், ரவை பதத்துக்கு. இந்த பதத்துக்கு உடச்சுண்டா போதும். ரவை மாதிரி இருக்குது, பாம்பே ரவை மாதிரி. வெல்லம் வடிகட்டி வச்சுருக்கேன், அதை விடுறேன் இதில். இப்போ இதில் திருவின தேங்காய் போடுறேன். பல்லு பல்லாக பிடிச்சாலும் பல்லு பல்லாவும் போட்டுக்கலாம். நல்லா வெள்ளை தண்ணி கொதிக்கிறது. இப்போ அந்த உடச்சலை போட்டு கலரிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுன்னு தான் போடணும், இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும், ஏன்னா உருட்டை வரணுமோனு. இந்த கெட்டி ஆனால் போகிறோம், ஆஃப் பண்ணிடலாம். ஆற இன்னும் கெட்டியாகிடும். 2 ஸ்பூன் நெய் விடுறேன், வாசனையாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. கையில் நெய் இல்லைன்னா தண்ணி ஏதாவது தோச்சுண்டு நல்லா உங்களுக்கு எவ்வளோ எந்த சைஸுக்கு வேணுமோ இப்படி உருட்டிக்கணும். உருட்டி ஆவியில் ஒரு 15 நிமிஷம் வெந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சேஞ்சுக்கு வேறு மாதிரி டிஃபன், இட்லி தோசை. இப்போ பாரு, உப்பு கொழுக்கட்டையும் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே வீடியோ அது போட்டிருக்கேன், அதனால் நான் இப்போ உங்களுக்கு அது காமிக்கல. இப்போ ஸ்டீமில் ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி ஆகிடுது, வெந்துடுது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வெள்ளை கொழுக்கட்டை ரெடி. அதுக்கு தொட்டுக்க வெண்ணெய் காம்பினேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு.